இல்லை சார், ஆக்சுவலி நான் ஒரு ஹோப்பில் தான் இது சைன் பண்ணோம், எல்லாம் பண்ணோம், நல்லா போயிட்டுருக்கு, கட்டாயமாக நான் கொடுத்த பட்ஜெட்டுக்குள்ளே கட்டாயமாக நான் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு நான் சொன்னதில் வந்து அவர் என்கிட்ட ஒன்று பார்த்தது என்னன்னா, இவன் பண்ணிடுவான் அப்படிங்கிறத பார்க்கல, இவன் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான், இந்த படத்தை எப்படியாச்சும் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்கிறத மட்டும்தான் அவர் என்கிட்ட வந்து கவனிச்சார். ஏன்னா வேறு வழி இல்லைங்க, ஃபஸ்ட்டு படத்துக்காக எவ்வளவோ நம்ம இழந்திருப்போங்க. சினிமாக்குள்ளே வந்து அது வந்து வேறு செக்மெண்ட், அதை விட்டுருலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம பிடிச்சி வர்றோம் அப்படின்னா நம்ம இழப்பை பற்றி பேசவே கூடாது. லைஃப்பில் வந்து பல விஷயத்தை இழக்கலாம், எதுக்காக வேணால் இழக்கலாம். அவர் புரிஞ்சுக்கிட்டது வந்து இந்த ஒரு வாய்ப்பை வந்து இவன் விடக்கூடாதுன்னு மட்டும் நினைக்கிறான். அப்போவும் அவர் என் கூட தான் வந்தார். சரி சுரேஷ், நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் 4 லொக்கேஷன் சொல்லியிருக்கீங்க, 1 சென்னை சென்ட்ரல், லைவான லொக்கேஷன்ஸ். ஓகே, அதுக்கெல்லாம் நீங்கள் பர்மிஷன் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் போய் பர்மிஷன் வாங்கிட்டீங்க, முனிசிபாலிட்டியில் வாங்கிட்டீங்க. ஓகே, ட்ரெயினில் எப்படி ஷூட் பண்ணுவீங்க? ட்ரெயினில் ஷூட் பண்ணால் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகணும் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் சார். எவ்வளோ பிளான் பண்ணணும்னு தெரியும்ல? தெரியும் சார். செட்டு போடணும்னு தெரியும்ல? இல்லை சார், ஆல்ரெடி நாங்கள் ஒரு லொக்கேஷன் பார்த்துட்டோம். அப்படியா? எங்கே? கோகுலம் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்குது சார், பூந்தமல்லி ஹை ரோட்டில் இருக்குது. அங்கே வந்து ஆல்ரெடி ட்ரெயின் 2 பெட்டி இருக்குது, அதில் நம்ம இன்டீரியரில் செட்டு போட்டுக்கலாம் சார். வெளியே நம்ம வந்து எக்ஸ்டீரியர் எல்லாமே நம்ம வந்து மேட்ச் பண்ணி ஏதாச்சும் பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அதுவும் அவர் கன்வின்ஸ் ஆகிட்டார். இது ஓகே. நார்த் இந்தியாவில் எப்படி போய் ஷூட் பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. ப்ளீஸ் ஸ்டே டியூன். ஓகே, தேங்க்யூ ஃபார்